வணக்கம். இந்த மனதை வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. சென்ற நிகழ்ச்சியில் நாம் உயிரின் வெளிப்பாடான மனம், புத்தி, சுபாவம் இதை பற்றி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் நம் மனதில் என்னென்ன எண்ணங்கள் எழுகிறது, இதை பற்றிய ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. இதை பற்றி ஒரு விளக்கம் தர வந்துள்ளார் நமது ராஜயோகி பிரம்மகுமார் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகா பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், சென்ற சில நிகழ்ச்சிகள் நம்ம மனம், புத்தி, சுபாவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல என் மனதில் நிறைய எண்ணங்கள் வருது. ஸோ இந்த எண்ணங்கள் எப்படி நான் குறைப்பது, இதை பற்றி ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா? இதுக்காக தான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம எண்ணம் போல வாழ்வு என்று. நம்ம வாழ்க்கையே எண்ணத்தினுடைய ஆதாரத்தில் தான் நடைபெறுகின்றதா சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. நம்மளுடைய எண்ணங்கள் எப்போ நேர்மறையானதாக இருக்கோ அப்போ நம்ம வாழ்க்கையும் நேர்மறையாக அமைந்துவிடுது. நம்ம வாழ்க்கைன்னு எதை சொல்கிறோன்னா, நம்ம பார்ப்பது, பேசுவது, கேட்பது, நடப்பது, பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய உறவு முறைகள், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் நான் வாழ்க்கைன்னு சொல்கிறேன். ஆக நம்ம வாழ்க்கையை அமைவதற்கு அடித்தளமாக இருப்பது நம்மளுடைய எண்ணங்கள் தான். இப்போ கேள்வி என்னன்னாக்கா, நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா, இல்லை எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்கின்றோமா? இது ஒரு கேள்வி தான். இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோம்னாக்கா, அதிகமாக நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அதுவாகவே வந்துக்கிட்டு இருக்கு. நான் சென்ற முறை சொல்லும்போது கூட சொன்னேன், நம்மளுடைய சுபாவம் அல்லது சம்ஸ்காரம் என்று கூறுகின்றோம், அதிலிருந்து கூட நம்மளுடைய எண்ணங்கள் எழுகின்றன. அதனால்தான் நம்மளுடைய விருப்பத்திற்கு இணக்கமாக இல்லாமல் வேறுபட்ட எண்ணங்கள் கூட நம்மளுடைய மனதில் எழுகின்றன. இப்போ வள்ளுவர் கூட சொல்கிறாரு, வெள்ளத்தை அணையன்னு சொல்கிறாரு. அதாவது வெள்ளம் எந்த அளவுக்கு அதிகரிக்கின்றதோ அதற்கேற்ப மலருடைய நீட்டம் கூட அதிகரிக்கின்றதுன்னு சொல்கிறாரு. அதே போல் நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உயர்வும் அமையும்னு சொல்கிறார். அப்போ நம்மளுடைய உள்ளம் உயர்வாக அமையும், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையும் உயர்வாக அமைந்துவிடும். ஆனால் இந்த எண்ணங்களை பற்றி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான விஷயம் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, பல வகைப்பட்ட எண்ணங்கள் இருக்கின்றன. இதில் தேவையான எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையற்ற எண்ணங்கள், இப்படி பலவிதமான எண்ணங்களுடைய வகைகளை நாம் பார்க்குறோம். அதனால் அந்த வகைகளை நாம் தரம் பிரித்து அதுக்கு ஏற்ப நாம் எண்ணங்களை மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகளை நாம் ஏற்கொள்ள முடியும். ஆக எண்ணும் முறையை மாற்றுகின்ற ஒரு வழிதான் தியானத்தில் ஒரு வழியாக அமைகின்றது. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரிதான். ஆனா வாழ்க்கை ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல எப்படி நான் கண்டறிவது, இந்த நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வருது, இது என்ன எண்ணம், நான் எப்படி கண்டறிவது? இதற்கு முக்கியமான தேவையாக இருப்பது உள்நோக்கு முகமாக இருக்க வேண்டும். இன்ட்ராவர்ட்னஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுகின்றார்கள். எப்பொழுது நம்ம இன்ட்ராவர்ட்னஸ் உள்நோக்கு முகமாக இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்மளுடைய எண்ண வகைகளை நாம் கண்டுகொள்ள முடியும். ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறிய மாதிரி உயிர் என்பது சூக்ஷ்மமானது. அதில் எழுகின்ற 3 வெளிப்பாடுகளும் சூக்ஷ்மமானது. அதிலும் மனது பல வகையாக செயலாற்றுகின்றது. அதனுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கின்றன. அத்தனை வித்தியாசங்களுக்கு இடையிலும் கூட நீங்கள் அதை கண்டு கொள்ள வேண்டுமென்றால், ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், நீங்கள் எந்த அளவுக்கு சூக்ஷ்மமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் காண வேண்டும். மேலும் நாம் அதற்கு ஏற்ப உள்நோக்கு உடையவர்களாக ஆக வேண்டும். இந்த உயரிய எண்ணங்களை நாம் பெறுவதற்கு சில தினசரி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. உதாரணமாக, நாம் உண்ணுகின்ற உணவு. நாம் எப்படிப்பட்ட உணவை சாப்பிடுகின்றோமோ அப்படிப்பட்ட வகையான எண்ணங்கள் தான் நம்ம மனதில் எழுகின்றன. ஆகவே நமது உணவு சாத்வீகமானதாக இருக்க வேண்டும். சாத்வீகமானது என்றால் வெஜிடேரியன் ஃபுட் என்று கூட நாம் கூறலாம். ஆக நான் வெஜிடேரியன், அந்த உணவு முறையை ஏற்கொள்பவர்களுடைய எண்ணங்களுடைய கட்டுப்பாடு என்பது அவர்களுடைய கையிலே இருப்பதற்கான சாத்தியக்கூறே கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம். யார் ஒருவர் இறைவனுடைய நினைவிலிருந்து உணவு படைக்கின்றாரோ, அந்த உணவை சமைத்து எங்களுக்கு கொடுக்கின்றாரோ, அந்த உணவை இறைவனுடைய நினைவில் இருந்து நாங்கள் உட்கொள்ளும் போது எங்களுடைய மனதில்
ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்களே உதிக்கின்றன. மேலும் தொடர்பு நாம் அத்தியாவசியமாக கவனம் கொள்ள வேண்டிய ஒன்றாகும். ஏனென்றால் தொடர்பில் வரும்பொழுது அது நமது மனதில் நமது எண்ணங்களை பாதிக்கின்றன. நல்லவர்களுடைய தொடர்பில் இருக்கும்போது நல்ல எண்ணங்களும், கெட்டவர்களுடைய தொடர்பில் வரும்போது கெட்ட எண்ணங்களும் நமது மனதில் உதிக்கின்றன. ஆகவே நம்மளுடைய நட்பு அல்லது நம்மளுடைய உறவு முறைகள் எப்போதும் நல்லோருடன் இருக்க வேண்டும். நல்லவர்களுடன் இருக்கும் பட்சத்திலேயே நமது எண்ணங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை நாம் கொண்டு வர முடிகின்றது. இதற்கு மேலுமாக நாம் தினசரி இறைஞானத்தை கேட்க வேண்டும். அதை பற்றிய சிந்தனையை செய்ய வேண்டும். நமது மனதில் அதிகபட்சமாக இறை சிந்தனை சார்ந்த எண்ணங்களை நாம் மேற்கொள்ளும் பொழுது நமது எண்ணங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் வருகின்றன. நாம் விரும்பிய மாதிரி மன உணர்வுகளை, மனநிலையை நாம் அடைய முடிகின்றது. இதற்கு மேலாக நாம் உறங்கும் முன் தினசரி நமது நடவடிக்கைகளை பட்டியலிட வேண்டும். இன்று நாம் என்ன செய்தோம்? நாம் சரியானவற்றை செய்தோமா இல்லையா? நாம் செய்த காரியங்கள் பலனை கொடுக்கின்றதா இல்லையா என்பதையெல்லாம் சோதனை செய்ய வேண்டும். இந்த சோதனை செய்கின்ற பழக்கம் யாருக்கு இருக்குமோ அவர்களிடம் மாற்றத்தை கொண்டு வருவது கூட எளிதாக ஆகிவிடுகின்றது. ஏனென்றால் இரவு படுக்கும் பொழுது மட்டுமல்லாமல் இடையிடையே யார் சோதனை செய்கின்றார்களோ, ஏனென்றால் ஆன்மீகம் என்பதை 2 வார்த்தைகளில் நாம் அடக்கிவிடலாம். ஒன்று அட்டென்ஷன், கவனமாக இருப்பது. 2வது அபியாசம், பயிற்சி செய்வது. ஆக நாம் பயிற்சியின் மூலமாகத்தான் இந்த மனதை நாம் நமது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். உதாரணமாக எண்ணங்களில் தூய்மையான எண்ணங்கள் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுடைய மனது எப்போதும் அமைதியாக இருக்கின்றது. யாரிடம் வேண்டாத எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் சஞ்சலம் உடையவர்களாக இருக்கின்றார்கள், பதற்றம் அடைவர்களாக இருக்கின்றார்கள். யாருடைய எண்ணங்கள் நேர்மறையானதாக இருக்கின்றதோ அவர்களுடைய உணர்வுகள் நேர்மறையாக இருக்கின்றன. உதாரணமாக அன்பாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக, சுகமாக என்னென்ன குணங்களை நாம் கூறுகின்றோமோ அக்குணங்களின் வெளிப்பாடாகவே அவருடைய வாழ்க்கை அமைந்து விடுகின்றது. இதுவே எதிர்மறையான உணர்வுகள் உள்ளவர்கள் அந்த எதிர்மறையான எண்ணங்களின் காரணத்தினால் அவருடைய வாழ்க்கையே துக்கம் நிறைந்ததாக, அசாந்தி நிறைந்ததாக, கவலை நிறைந்ததாக, ஒரு பொறுப்பற்ற வாழ்க்கையாக அமைத்து கொள்ளுகின்றார்கள். ஆக எண்ணம் போல வாழ்வு என்பதற்கு இணங்க நாம் நமது எப்படிப்பட்ட எண்ணங்களை மனதிலிருந்து எழுப்புகின்றோமோ அதற்கு ஏற்பதான் நமது வாழ்க்கையும் அமைந்து விடுகின்றது என்பது தெள்ளத் தெளிவான ஒன்றாகும். ரொம்ப அழகாக சொன்னீங்க பிரதர். அடுத்தது இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்றாங்க, படம் பார்க்குறாங்க, தொலைக்காட்சியை பார்க்குறாங்க. அப்போ இந்த பயத்துடைய எண்ணங்கள் அதிகமாக உள்ள போகுது. ஈவன் தூங்குற போது கூட தவறான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதற்கு என்ன செய்வது? இது ரொம்ப கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. இது இந்த தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எண்ணங்களை நான் உட்கொள்ள வேண்டும் அல்லது நான் வெளிப்படுத்த வேண்டும் என்ற தேர்வு நம்ம கையில் இருக்குது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் முதல்ல எடுத்துக்கணும். இந்த பார்க்குறது கேட்குறது ரெண்டுலேயுமே நிறைய வித்தியாசம் இருக்குது. எதை பார்க்கின்றோமோ அதை நான் நினைக்கின்றோம், எதை கேட்கின்றோமோ அதை பற்றி சிந்தனை செய்கின்றோம். பார்ப்பதையெல்லாம் நாம் சிந்தனை செய்வது அல்ல. எதை ஒன்றை பார்க்கின்றோமோ அந்த காட்சியானது நம் மனதில் மறுபடியும் நினைவாக வருகின்றது. ஆனால் எதை கேட்கின்றோமோ அதை பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவேதான் நாம் இந்த தொலைக்காட்சிகளை பார்க்கும்பொழுது பார்க்கவும் செய்கின்றோம், கேட்கவும் செய்கின்றோம். அதிகமான நமது இந்திரியங்களை எங்கு பயன்படுத்துகின்றோமோ அங்கு ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக ஆகின்ற காரணத்தினால் அதனுடைய பாதிப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே வேண்டாதவற்றை தவிர்க்கின்ற ஒரு சங்கல்பத்தை நீங்கள் பெற வேண்டும். அது அத்தியாவசியமான ஒன்றாகும். ஏனென்றால் நிகழ்காலத்தில் நமது மனதை சிதறடிக்கக்கூடியதற்கான பல வழிகள் நடைமுறையில் இருக்கின்றன. உதாரணமாக சோசியல் மீடியா. அதில் தற்பொழுது நாம் பார்க்கின்றோம், சிறு வயதினர், இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாழடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் எதை நாம் பார்க்கின்றோமோ பல முறை அதை பார்க்கும்போது அதை நம்ப ஆரம்பித்து விடுகின்றோம். அது உண்மையாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் மனதினுடைய ஒரு பலவீனம் என்னவென்றால் உண்மை ஒன்றாக இருந்தாலும் அதை பற்றிய தவறான பல அபிப்பிராயங்களை அது தன்னுடன் சேர்த்து கொள்கின்றது. இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், ஒருவர் தொழிலிலே நஷ்டமடைந்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம். அதில் உண்மையாக இருப்பது தொழிலில் நஷ்டமடைந்தது.
ஆனால் அதற்காக அவர் எப்படியெல்லாம் யோசிக்கின்றார், எப்படியெல்லாம் நினைக்கின்றார் என்று பார்த்தால், இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறவே முடியாது, எனக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டார்கள், என்னுடைய வாழ்க்கை வீணாகிவிட்டது, நான் இனி இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னால் யாருக்குமே எந்த பயனும் இல்லை, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நினைக்கின்றார்கள். இவைகள் யாவும் அபிப்பிராயங்களை தவிர உண்மை அல்ல. உண்மை உண்டுதான், ஆனால் அபிப்பிராயங்கள், தவறான அபிப்பிராயங்கள் பல பல மனதிலே எழுகின்றன. இப்படிதான் நமது மனது ஒன்றோடு ஒன்று இணைத்து பல அபிப்பிராயங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த பர்செப்ஷன் என்று கூறுகின்றோம், இது மிகவும் முக்கியமானது. மனதின் ஒரு மாற்றத்திற்கு இது அத்தியாவசியமான ஒன்றாகும். நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படியே தான் உலகை பார்க்கின்றோம். உலகம் எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியாக நம்மால் பார்க்க முடிவதில்லை. ஏனென்றால் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கின்றதோ, என்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கின்றதோ, என்னுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்தே நான் பிறரையும் பார்க்கின்றேன், நிகழ்வுகளையும் பார்க்கின்றேன், சூழ்நிலையும் பார்க்கின்றேன், ஏன் இந்த உலகத்தை கூட நான் பார்க்கின்றேன். ஆகவே இவைகளிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு இருக்க வேண்டியது மிகவும் அத்தியாவசியமாகின்றது. ஆகவேதான் இன்றைய காலகட்டத்தில் நடைபெறுகின்ற சினிமாக்களையோ அல்லது தொலைக்காட்சியையோ நாம் தவிர்க்க வேண்டியது நமது மனதை நமது ஆட்பாட்டில் கொண்டு வருவதற்கு மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ரொம்ப அழகாக சொன்னீர்கள். ஏன்னா நிறைய பெண்மணிகள் நேரம் கிடைக்கிறது என்று தொலைக்காட்சி முன்னாடி தான் உட்காந்துட்டே இருக்காங்க. தேவையில்லாத நிகழ்ச்சிகளை பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்க மனதுக்குள்ள இந்த தேவையற்ற எண்ணங்கள் உற்பத்தி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு திருமணத்தில் நடைபெற்ற ஒரு அவமானத்தை நினைத்து நினைத்து எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். எப்படி அவர் அதிலிருந்து விடுபட முடியும்? அந்த எண்ணங்கள் மறுபடியும் மறுபடியும் ஒரு சுழற்சியாய் வந்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து எப்படி அவர் விடுபடலாம்? ஏன்னா மனதனுடைய ஒரு இயல்பு என்னன்னாக்கா, எது ஏற்கனவே நடந்ததோ அது திருப்ப நினைவு செய்து அந்த உணர்ச்சிகளை மறுபடியும் பெற்று விடுகின்றது. அது துக்கமான நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், கஷ்டமான நிகழ்ச்சிகளாக கூட இருக்கலாம். ஆனால் அதே நாம் இன்னொரு பக்கமாக யோசிப்போம். இப்படி துக்ககரமான நிகழ்வை நாம் மறுபடியும் நினைத்து துக்கம் அடைய முடியும் என்றால், ஏன் மகிழ்ச்சியான ஒன்றை நினைத்து மறுபடியும் நாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது? ஆக அது கூட நம்மளால் முடியும் அல்லவா? ஆக நாம் எதனை நினைக்க வேண்டும், எதனை நினைக்க கூடாது என்ற தீர்மானத்தை எடுக்கும் அளவுக்கு நம்மேல் சுயத்தின் மீது நமக்கு கட்டுப்பாடு என்பது இருக்க வேண்டும். அது எப்பொழுது சாத்தியம் என்றால், நாம் தியானத்தை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதன் மூலமாகவே நாம் இதை சாத்தியமாக ஆக்கிக்கொள்ள முடியும். நீங்கள் கூறியது போல ஒரு சிலர் நடந்த ஒன்றை பலமுறை நினைத்து நினைத்து அதனுடைய வேதனையை அனுபவித்து கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு பதிலாக நம்முடைய இயல்பான தர்மம் என்ன, நம்மளுடைய இயல்பான குணங்கள் என்ன, நம்மளுடைய இந்த தீர்க்கமான வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ நினைக்கின்றோமோ அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். அதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நமது இயல்பான தன்மைகள் என்ன, மனதின் சக்திகள் என்ன, அல்லது மனதினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. கடந்த காலத்தை நினைத்து துன்பம் அடைய முடியும்னா கடந்த காலத்தை சந்தோஷத்தை நினைத்து கூட சந்தோஷம் அடையலான்னு அழகா சொன்னீங்க. சில பேர் இருக்காங்க, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வேலைக்கு போகக்கூடிய சில ஆண்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கு. நமக்கு இந்த வேலை போய்விட்டால் என்ன செய்வது? அந்த ஒரு பயத்துடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது. இதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு ஒரு விளக்கம். பயம் என்பது நேர்மறையான எண்ணமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிர்மறையான எண்ணங்கள் பயம் என்பது. ஏனென்றால் எதிர்மறையான எண்ணங்களுக்கு காரணமே நமது பலகீனங்கள் தான். அதாவது 5 விகாரங்கள் என்று கூறுகின்றோம்: காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம். இந்த 5 விகாரங்களுடைய வசத்தினால் நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை எழுப்புகின்றோமோ அவைகளை தான் எதிர்மறையான எண்ணங்கள் என்கின்றோம். இந்த எதிர்மறையான எண்ணங்களின் காரணத்தினால்தான் பய உணர்ச்சி, வெறுப்பு, பழிவாங்கும் தன்மை போன்ற எதிர்மறையான செயல்களை நாம் செய்கின்றோம். இவைகளை நாம் அனுபவம் செய்வதற்கு அந்த எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி அவைகளை நேர்மறையாக ஆக்க வேண்டும். அவற்றிற்கு தெய்வீக குணங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியது மிகவும் அத்தியாவசியமாகின்றது. ஏனென்றால் மனதில் ஏதாவது ஒரு எண்ணம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எப்பொழுது அது வந்து கொண்டுதான் இருக்கும் என்பது நமக்கு தெரிந்து விட்டதோ, ஏன் நமது தகுதிக்கு ஏற்ப, திறமைக்கு ஏற்ப, நமது விருப்பத்திற்கு ஏற்ப அப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் உருவாக்கக்கூடாது?
ஏனென்றால் எப்படிப்பட்ட மன உணர்வுகளை அல்லது வாழ்க்கையின் மனோநிலையை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை அடைவதற்கு தேர்வை நம் கையில் தான் இருக்கின்றது என்ற பொறுப்பை நாம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாகின்றது. பிரதர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, நேர்மறையான எண்ணங்கள்னு நீங்க சொன்னீங்க. அப்படின்னா அந்த நேர்மறையான எண்ணங்கள்னா என்ன? அதனால நமக்கு என்ன பயன் ஏற்படும்? இதை பத்தி ஒரு விளக்கம் தர முடியுமா? நீங்கள் சொன்னது ரொம்ப உண்மை. ஏன்னா நாம் அடையக்கூடிய எந்த ஒரு பிராப்தியிலும் கூட நம்மளுடைய எண்ணங்களுடைய அடிப்படையில் தான் அமைகின்றது. ஆக நம்மளுடைய எண்ணத்தினுடைய, அதாவது குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ் என்று கூறுகின்றோம், அந்த குவாலிட்டி நல்லா இருக்கணும்னாக்கா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய உணர்வுகள் இருக்க முடியும், நம்மளுடைய செயல்கள் இருக்க முடியும், செயலினுடைய எதிர்வினைகளும் இருக்க முடியும். அப்போ நேர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது. நமக்கு மட்டுமல்லாமல் நம்மளுடைய உற்றார் உறவினர்களுக்கும் சரி, நம்மளுடைய சூழ்நிலைக்கும் சரி, உலகத்தில் ஒரு நல்ல வைப்ரேஷனை பரப்பக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஏற்கனவே நான் கூறியபடி கூட எனது உடம்பு என்பதில் கூட 3 விதமான உடம்பு இருக்கின்றது. ஒன்று ஸ்தூல உடம்பு, இரண்டாவது சூக்ஷ்ம உடம்பு, மூன்றாவது வைப்ரேஷன்ஸ். ஆக நம்மளுடைய எண்ணங்கள் வைப்ரேஷனாக பரவுகின்றன. எப்படி ஒரு எரிகின்ற பல்பிலேருந்து ஒளி அலையாய் பரவுகின்றதோ அதே மாதிரி அலைகளாக பரவுகின்றன. நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்களை கொள்ளும்போது அது நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட நமக்கு மட்டும் பலன் அளிப்பதல்ல, நம்மளுடைய தொடர்பில் வரக்கூடிய, சம்பந்தத்தில் வரக்கூடிய அனைவருக்கும் அது பலனை அளிக்கின்றது. ஒன்று, நம்மளுடைய நேர்மையான எண்ணங்கள் நேர்மையான செயலை செய்வதற்கு ஆதாரமாக ஆகின்றது. எப்பொழுது நம்முடைய செயல் நேர்மையாக இருக்குமோ அதனுடைய பிரதிபலன் நேர்மையான சுகம், சாந்தி, ஆனந்தம், மகிழ்ச்சி என்பதை நாம் அடைகின்றோம். இது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒன்று. இதை தவிர நாம் எந்த சூழலில் இருந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழலில் இருந்தாலும் கூட நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்கள் அவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி, மாற்றத்தை ஏற்படுத்தி, அதன் மூலமாக இந்த உலகமே ஒரு சுகம் நிறைந்த உலகமாக மாறுவதற்கு நாம் வழிகோலுகின்றோம். ஆக நேர்மறையான எண்ணங்கள் என்பது நேர்மறையான உணர்வுகளை அடிப்படையாக கொண்டது. உதாரணமாக அமைதியாக இருப்பது, பொறுமையாக இருப்பது, சகிப்புத்தன்மையோடு இருப்பது, தன்னலமற்று இருப்பது, இப்படிப்பட்ட உணர்வுகளை நாம் கொள்ளும்பொழுதுதான் அவைகள் நேர்மையான எண்ணங்களின் பயனாக நமக்கு விளைகின்ற உணர்வுகளாக அமைகின்றன. இவை யாவையுமே நாம் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோமானால் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது வெளிப்படுகின்றன. இதுவே நாம் அழியக்கூடிய தேக உணர்வில் வேறுபாடுகளுக்கு இடையில் நாம் இருக்கும் பொழுது கூட வித்தியாசமான எதிர்மறையான எண்ணங்களை நாம் கொள்ளும் பொழுது எதிர்மறையான உணர்வுகளை நாம் பெறுகின்றோம். அதாவது கோபப்படுதல், எரிச்சப்படுதல் அல்லது அகங்காரப்படுதல், இப்படிப்பட்ட எதிர்மறையான உணர்வுகளை நாம் அந்த தீய குணங்கள் மூலமாக, விகாரங்கள் மூலமாக பெற்றுவிடுகின்றோம். ஆனால் அதுவே நேர்மறையான எண்ணங்கள் என்பது தெய்வீக குணங்களுடைய அடிப்படையில் இருக்கின்றது. இந்த தெய்வீக குணங்களை நாம் வேறு எங்கிருந்தும் பெற வேண்டிய அவசியம் அல்ல. நான் உலகத்தில் அழியக்கூடிய பொருட்களை தான் வெளியிலிருந்து பெறுகின்றோம். ஆனால் இது நாம் உள்ளிருந்தே பெறக்கூடிய ஒன்றாகும். அவை என்னென்ன என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த நேர்மறையான எண்ணங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை நம்முள் ஏற்படுத்துகின்றன. அது நம்மில் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துவதல்ல, சூழ்நிலையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. உலக அளவில் மாற்றத்திற்கான ஒரு ஏற்பாடையும் செய்கின்றது. எனக்கு ஒரு சந்தேகம் பிரதர், எண்ணங்கள் மற்றவர்களை போய் சேர்ந்தடையுமா? கண்டிப்பாக அடையும், இதில் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் ஆன்மீகத்தில் மனோவிருத்திகள் என்று கூறப்படுகின்றது, சூக்ஷ்மமான எண்ணங்கள் என்று. அந்த விருத்தியானது வைப்ரேஷனாக ஆகி நம்முடைய வாயுமண்டலம் என்ற சூழ்நிலையில் பரவுகின்றது. ஆகவே தான் பாருங்கள், சில பேரை பார்த்த உடனே நமக்கு பிடிக்கும், சில பேர் கூட பழகி இருக்க மாட்டோம், அவங்கள பற்றி தெரியாது, ஆனாலும் அவங்கள பிடிக்காது நமக்கு. இந்த பிடிக்கிறது பிடிக்காதது எப்படி வருகிறது? நம்மளுடைய மன எண்ணங்களினுடைய அதிர்வலைகள் அவங்களுடைய அதிர்வலைகளோட சேருகின்றதா, இணக்கமாக இருக்கின்றதா என்பதை பொறுத்தான் இருக்கு. சில பேரை நம்ம பார்த்துருப்போம், அப்போ தான் பார்ப்போம், அதுக்கு முன்னாடி பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனால் அவங்க கூட ரொம்ப நாள் பழகின ஒரு உணர்வை பெற்றிருப்போம். அவங்க கூட பேசணும்னு ஆசைப்படுவோம், அவங்க கூட பழகணும்னு ஆசைப்படுவோம். அந்த வித்தியாசங்கள் ஏன் ஏற்படுகின்றன?
காரணம் நம்மளுடைய மன எண்ணங்கள், உணர்வுகள் நம்மளுடைய ஒரு அதிர்வு அலைகளாக பரவிக்கொண்டே இருக்கின்றன. எப்படி எண்ணங்கள் எப்போதும் எழுந்து கொண்டே இருக்கின்றதோ மனதில் இருந்து, அதே மாதிரி இந்த உணர்வுகள் என்பது ஆத்மாவினுடைய அலையாக பரவிக்கொண்டே இருக்கின்றன. எப்படி எண்ணங்கள் உலகத்திற்கு பரவுகிறது, எல்லோரையும் போய் சென்றடைகிறது என்று சொன்னீங்க. அடுத்தது எதிர்மறையான எண்ணங்கள் உடல்ல ஏதாவது பாதிப்பை உண்டாக்குதா? நிச்சயமாக. ஏனென்றால் நம்மளுடைய உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நமது எண்ணங்கள் தன்னுடைய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. ஆகவே தான் எண்ணம் போல வாழ்க்கை என்று நாம் கூறுகின்றோம். இன்னைக்கு உலகத்தில் கூட 90% வியாதிகள், உடல் வியாதிகள் மனது சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சைக்கோசொமேட்டிக் என்று சொல்லுவார்கள். சைக்கம் என்றால் மன சம்பந்தப்பட்டது. ஆக மனதை சரி செய்வதன் மூலமாக 76% வியாதிகளிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும் என்று ஆராய்ச்சிகள் நிரூபித்திருக்கின்றன. ஆகவே நம்மளுடைய உடல் உறுப்புகளினுடைய வியாதிகள் நம்மளுடைய மன உணர்வுகளினுடைய மன எண்ணங்களினுடைய அலைகளின் காரணமாகவே ஏற்படுகின்றன. ஆக நம்ம மனதினுடைய எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளுடைய உடல் வியாதிகளுக்கு வித்திடுகின்றன. இரண்டாவது, உடல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மனதை பாதிக்குமா? தட் இஸ் சொமாட்டோசைக்கிக் டிசார்டர்னு ஏதாவது இருக்கா? நிச்சயமா இதுவும் உண்டு. ஏனென்றால் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றது. எப்படி ஒளி இருளை சார்ந்து இருக்கின்றது, இருள் ஒளியை சார்ந்து இருக்கின்றது. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. இது இல்லைன்னா தான் அதுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த உடலும் உயிரும் இணைந்தே தான் இருக்கின்றன. ஒன்றினுடைய பாதிப்பு இன்னொன்று ஏற்படுகின்றது. ஆனால் தான் கொஞ்சம் உடல் நம்ம இல்லாமல் இருந்தால் கூட நம்ம மனசு சோர்ந்து விடுறோம். இன்றைக்கி எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, என்னால் எதையுமே ஈவன் திங்க் பண்ணக்கூட முடியாதுன்னு சொல்கிறோம். கொஞ்சம் உடல் நலம் இல்லாமல் போனாலே எனக்கு நீ திங்க் பண்ணுறதுக்கே முடியல, என்னை விட்டுடு, என்னை எதுலேயுமே சேர்த்துக்காத, எனக்கு ஒரு ஓய்வு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் உடல் கூட மனதை பாதிக்கின்றது. ஆனால் யாருடைய மனம் சக்திசாலியாக இருக்குமோ அவர்கள் உடலுடைய ஆதிக்கத்தில் வரவே மாட்டாங்க. இப்போ சக்தி வாய்ந்த மகான ஆத்மாக்களை பார்க்குறோம், தர்ம பிதாக்களை பார்க்குறோம், அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பற்றி நம்ம கேட்குறோம், அவங்களுடைய சரித்திரத்தை படிக்கிறோம். அவங்கெல்லாம் அசாத்தியமான சில செயல்களை செஞ்சுருக்கிறாங்க. அந்த காரியம் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் அந்த உடலினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் மனதின் மூலமாக காரியங்களை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் மனதிலிருந்து தான் இந்த உடலின் மீது ஆட்சி செலுத்தியிருக்காங்களே தவிர உடல் என்பது அவர்கள் மேலே ஆட்சி செலுத்தவே இல்லை. அதனால் மனதை வென்றவர் யாரோ அவர் உலகை வென்றார் என்று கூறுவதன் போல மனதை வென்றோர் இந்த உடலையும் வென்றவராக முதற்கண் இருக்கின்றார். இன்னொரு கேள்வி பிரதர், எனக்கு தேவையற்ற எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டா நம்ம சக்திசாலியா மாறலாமா? நிச்சயமாக. எப்போ நம்ம தேவையற்றதை நீக்குவோமோ அது தேவையானது. தேவையானது எது? நிகழ்காலத்தில் உள்ள ஒன்று தேவையானது. எது கடந்த கால சம்பந்தப்பட்ட எண்ணங்களோ அல்லது எதிர்காலப்பட்ட சம்பந்த எண்ணங்களோ இது ரெண்டுமே தேவையற்றது. இது ரெண்டையும் நம்ம நீக்கும்போது நம்மளால் நிகழ்காலத்தில் வாழ முடியும். நிகழ்காலத்தில் எப்படி நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம எதை செய்கின்றோமோ அதை முழுமையான மனதோட ஈடுபாட்டோடு செய்யும்போது அதிலேருந்து நம்ம நல்ல உணர்வுகளை பெற முடிகின்றது. ரொம்ப அழகாக எண்ணங்களை பற்றி ஒரு விளக்கம் தந்தீங்க பிரதர். இங்கே இன்னைக்கு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம சகோதரர் எண்ணங்களை பற்றி எவ்வளோ அழகான ஒரு விளக்கத்தை தந்திருக்காரு. எண்ணங்கள் பலவிதம். நேர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், சமநிலை எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள்னு எண்ணங்கள் பல வகை. இதுல தேவையற்ற எண்ணங்களை நீக்கினாலே நாம் சக்திசாலியாக மாறிவிடலாம். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.